அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சென்னிமலையில் இருக்கிறோம். நம்ம கீழ்பவானி பாசன திட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவி அவர்கள் கைது செஞ்சுட்டாங்க. அதாவது எதுக்கு அப்படின்னா, இந்த முறை கீழ்பவானிலேருந்து பாசனம் 5 கட்டமாக நீர் திறந்து விடுன்னு சொன்னாங்க. 4 கட்டமே முழுமையை திறந்து விடல, நீர் எல்லாம் போயிடுச்சுங்க. அந்த நீர் எங்கே போச்சு? திருட்டு போயிடுச்சு. நீர் ஆறு திருட்டு கொடுத்தது எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு அதை கேட்டோம். கீழ்பவானி காங்கிரட் திட்டத்தை நிரந்தரமாக கைவிடக்கூடியும் இன்னைக்கு முற்றுகை போராட்டம் கலெக்டர் அளவுக்கு அறிவிச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் வீட்டில் போய் 5 மணிக்கு கைது பண்ணி மண்டபத்தில் அடைச்சி வச்சுட்டாங்க. அதனால மற்ற சுற்றுவட்டார பார்க்குற விவசாயிகள் எல்லாம் கூடி அங்கே முற்றுகை போராட்ட மண்டபத்தில் கூட்டிட்டாங்க. நீ அக்கிட்ட எந்திரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவையில் காம்ப்ரமைஸ் பேசுகிற உயர் போலீஸ் ஏஎஸ்பிலாம் வந்துக்கிறாங்க. இது என்னன்னா, இதை சொல்ல வேண்டியது என்னன்னா, அதிகாரம் திமுக அதிமுக கொண்டாந்தது, அதிமுக தொடங்கி வச்சது பாஜக, திமுக காங்கிரஸ் கூட அதை செயல்படுத்தினது. இதெல்லாம் மாறணும், அதிகாரம் மாறணும். நாம் தமிழர் கட்சிக்கு தயவு செஞ்சு வாக்களிச்சா மட்டும்தான் அது மாறும். எனக்கு கீழ்பவானி காங்கிரட் போடாத, அதை தகர்த்தெறியின் தலைமையிலிருந்து அறிக்கை விட்டு ஒரே போராட்ட தலைமையிலிருந்து பண்ணிக்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒரே முடிவு, பல்லுயிர்ப்பிற்கும் தடைபடும் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்பவானி காங்கிரட் போடாத அப்படின்னு சொல்ற ஒரே கட்சினா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதிகாரத்தை நீங்க மாத்தி போட்டா மட்டும்தான் இது மாறும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் இப்படியே போராடிக்க வேண்டியதான்.